மோசேயின் கோலில் இறங்கின வல்லமை, எலியாவின் சால்வையில் இருந்தவும் வல்லமை. மோசேயின் கோலில் இறங்கின வல்லமை, எலியாவின் சால்வையில் இருந்தவும் வல்லமை. உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான் ரட்சிக்கணும் ஏசப்பா. உங்க வல்லமைதான் என்னை தொடரும் ஏசப்பா. உங்க வல்லமைதான் ரட்சிக்கணும் ஏசப்பா. உங்க வல்லமைதான் என்னை தொடரும் ஏசப்பா. அப்போஸ்தல காலத்திலே பேதுருவில் இறங்கின வல்லமை, பவுலுடைய உருவாடி இறங்கின வல்லமை இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் மத்தியிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை பார்க்கிறவர்கள் சுகமடைவார்கள், உங்களை தொடுகிறவர்கள் சுகமடைவார்கள். அதே வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்குகிறது. பேதுரு நிழலில் இறங்கின வல்லமை, பவுலின் உருமாறி இருந்தவும் வல்லமை. பேதுரு நிழலில் இறங்கின வல்லமை, பவுலின் உருமாறி இருந்தவும் வல்லமை. உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான், உங்க வல்லமைதான். ஓ ஹல்லேலூயா. அன்பான ஜெயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே புதுவாழ்வு சீயோன் சபை மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கிருபை செய்தார். நாம் இன்றைக்கு ஜெயம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எசேக்கியேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். அங்கே 3 நபர்களை நாம் பார்க்க முடிகிறது. 1 நோவா, 2 தானியேல், 3ஆவதாக யோபுவை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 3 நபர்களும் ஜெயித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை ஜெயிக்கவே அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் ஜெயிக்க முடிகிறதா, ஜெயம் எடுக்க முடிகிறதா என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது இந்த எசேக்கியேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நோவாவை குறித்து பார்த்தால் நோவா உலகத்தை ஜெயித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நோவாவாலே மற்றவர்களை காப்பாற்ற முடியவில்லை. அவனுடைய ஜெயம் தன்னை தான் காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது, தன் குடும்பத்தை தான் காப்பாற்ற முடிந்தது, மற்றவர்களை காப்பாற்ற நோவாவால் முடியவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் நோவாவால மற்றவர்களை ரட்சிக்க முடியவில்லை என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு நபரை குறித்து பார்க்கிறோம், தானியேல். தானியேல் வேதத்திலே பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவன் ராஜாவுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் போஜனத்தை ஜெயித்தவன், போஜனத்தின் மேலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டவன் நாம் பார்க்கிறோம். தன்னை தீட்டுப்படுத்தாது தன்னை காத்து கொண்டான் என்றுதான் பார்க்க முடிகிறது. தானியேல் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும், தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தாலும் கூட அவன் போஜனத்தை மாத்திரம்தான் ஜெயிக்க முடிந்தது. வேதத்தில் ஆதியாகம புத்தகத்தில் ஏசாயா என்ற ஒரு நபரை நாம் பார்க்க முடிகிறது. அவன் தோற்று போனான். அற்ப போஜனத்துக்காக
சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். காரணம், போஜன பிரியர்களாக இருக்கிறபடினாலே, ஏதோ நம்முடைய தேவைக்காக வாழ்கிறபடினாலே நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, யோபு, மூன்றாவது நபராகிய யோபு, இந்த யோபு சாத்தானை ஜெயித்தான் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி ஜெயிக்க முடிந்தது யோபுவால? எப்படின்னா, அவன் தன் நாவினால கூட தவறு செய்யாதபடி, தன் உதடுகளினால கூட தவறு செய்யாதபடி தன் இருதயத்தை அவன் காத்து கொண்டபடினாலே. பிரியமானவர்களே, யோபு சாத்தானை ஜெயித்தான். தான் மனைவி சொல்றாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்கிறார்கள். உபத்திரப்பட்ட நேரத்தில், வேதனைப்பட்ட நேரத்தில் மனைவி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லாமல் இன்னும் வேதனையான வார்த்தைகளை தான் சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல அவன் வாயினாலே, வார்த்தையினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். தேவனிடத்தை நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஆக தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்ற மனைவியிடத்தில் கூட அவன் தன் நாவை காத்து கொண்டபடினாலே, வார்த்தையை காத்து கொண்டபடினாலே அவன் சாத்தானை ஜெயிக்க முடிந்தது. சாத்தான் அவனை குற்றப்படுத்தினான் தேவனிடத்தில். நீர் எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறீர், ஆகவே தான் அவன் உம்மை பின்பற்றுகிறான் என்று சொல்லி சாத்தான் குறை கூறினாலும் குற்றம் கூறினாலும் அவனால் சாத்தானை ஜெயிக்க முடிந்தது. ஆனால் இந்த யோபுவாலேயோ அல்லது இந்த நோவாவாலேயோ தானியேலாலேயோ உலகத்தை ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்று எசேக்கியேலின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவின் அன்பான தேவ பிள்ளைகளே, 20ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நோவாவும் தானியேலும் யோபுவும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்பிவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தங்கள் ஆத்துமாக்களை மட்டும்தான் அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. மற்றவர்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் வரவில்லை. ஏன்? ஒன்றை மாத்திரமே அவர்கள் ஜெயிக்கிறார்கள். நீங்கள் நோவாவை எடுத்துக்கொண்டால் உலகத்தை ஜெயித்தான், தானியேல் எடுத்துக்கொண்டால் போஜனத்தை ஜெயித்தான், யோபு எடுத்துக்கொண்டால் சாத்தானை ஜெயித்தான். ஏதோ ஒன்றை தான் ஜெயிக்க முடிகிறது. இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளும் இப்படிதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் இருக்கிற தேவ ஜனங்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஒன்றை தான் ஜெயிக்க முடிகிறது. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், சத்தியத்தை போதித்தாலே போதும், சாத்தானை நாம் விரட்ட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் மார்க் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே இயேசு 3 ஊழியங்கள் கற்றுக் கொடுக்கிறார். பிசாசுகளை விரட்டுவதற்கும் வியாதியஸ்தலை சொஸ்தமாவதற்கும் 3 ஊழியங்களை இயேசு வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரசங்கிப்பதற்கும், பிசாசுகளை விரட்டுவதற்கும், நோய்களை குணமாக்குவதற்கும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். 3 விதமான ஊழியங்களை தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிசாசு துரத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிரசங்கித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து அவர் அநேகரை குணமாக்கி இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இந்த ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? எல்லாரும் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு சிலரால் தான் பிசாசுகளை துரத்த முடிகிறது, ஒரு சிலரால் தான் நோய்களை குணமாக்க முடிகிறது, ஒரு சிலரால் தான் நன்றாக பிரசங்கிக்க முடிகிறது. ஆகவே 3ஐயும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். 3ஐயும் ஜெயித்தவர்களால தான் உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். இந்த 3ஐயும் ஜெயிக்க வேண்டும். இந்த 3ஐயும் ஜெயிப்பதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற 3ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஐயும் ஜெயித்தவராய் இருக்கிறார். சாத்தானை அங்கே ஜெயிக்கிறதை பார்க்கிறோம், மாம்சத்தை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம், உலகத்தை ஜெயிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவரை நம்மோடு கூட வைத்துக்கொண்டு நாம் வாழ்வோமானால் இந்த உலகத்தை, இந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியும். வேதத்தில் சொல்லப்படுது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். வெளிப்படுத்த 2:17 சொல்லப்படுது, மறைவான மன்னாவை தருவேன். ஆகவே ஜெயம் பெறும்பொழுதுதான் மறைவான மன்னா உண்டு, பரதேசியில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். இந்த மூன்றையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜெயம் எடுத்த தேவனை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை நாம் பொறுமையாய் ஓடுவோமானால் நாம் ஜெயம் எடுப்போம். இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர். ஈஸியா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இயேசுவை பின்பற்றினார். பேதுரு சொல்லுகிறார், அவருடைய அடிச்சுவடுகை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். அவரை நாம் பின்பற்றுவோமானால், ஜெயமெடுத்தவரை பின்பற்றுவோமானால் நாம் சுலபமாக ஜெயம் எடுக்க முடியும். இயேசுடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்வோமானால் ஜெயம் எடுக்க முடியும் என்பதுதான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஆகவே இயேசுவை பின்பற்றுங்கள், அவருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள், நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நபர்களை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிம்சோனை போல பல பாவ வாழ்க்கையில தோல்வியிட்டிருக்கிற உங்களை இயேசு இன்றைக்கு தூக்கி எடுக்க விரும்புகிறார். உன் பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து சிம்சோன் ஜெயம் எடுத்தது போல உங்களை ஜெயமெடுக்க தேவன் இன்றைக்கு இந்த செய்தி மூலமாய் தொட்டி எழுப்புகிறார். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் புத்தகத்திலே நாம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இயேசு ஜெயத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார், பலவிதமான சோதனைகள், பலவிதமான போராட்டங்கள், யோபுக்கு உண்டான சோதனைகளை போல நானும் சோதிக்கப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லலாம். இன்றைக்கு இயேசு எபிரேயர் 2:18 சொல்லப்படுகிறபடி சோதிக்கப்படுகிற யாவருக்கும் பலன் கொடுக்கிற இயேசு இன்றைக்கு உங்களை வந்து தொட்டு சுகமாக்குகிறார். உங்கள் சோதனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு வந்திருக்கிறார். அன்பு சகோதரனே, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியலையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாத, உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தார் இயேசு, உலகத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு உன்னை ஜெயிக்கும்படி அழைக்கிறார். நீ எந்த விதமான உலகத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உலக ஆடம்பரங்கள், உலக பாவங்கள், உலக இச்சைகள், அதிலிருந்து இயேசு உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய வார்த்தையை நீர் அனுப்பியிருக்கிறீர், ஜெயம் உண்டாக போவதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயம் பெற எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் இப்பொழுது திரையில் பார்க்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.